வணக்கம் ஜோதி நண்பர்களே. 2024 ஜூன் மாத கிரக அமைப்புகளின்படி கன்னி ராசிக்கான மாத பலன்கள். இந்த மாதம் உங்களுடைய ராசிநாதன் ராசிக்கு 9ஆம் இடத்துலேருந்து மாதத்தின் பிற்பகுதியில் ராசிக்கு 10ஆம் இடத்திற்கு செல்ல இருக்கிறார். அங்கே ஆட்சி நிலையும் பெறுறாங்க. உடன் சூரியன் மற்றும் சுக்கிரனுடைய சேர்க்கை இருக்கும். அதனால் கன்னி ராசிக்கு இந்த மாதம் ஒரு சாதகமான மாதமாக அமையுது. கன்னி ராசிக்காரர்கள் உற்சாகத்தோடும் கலகலப்போடும் காணப்படுவீங்க. காரியங்களில் கருத்தாக இருப்பீங்க. உங்களுடைய கடமைகளை திறம்பட செயல்பட முற்படுவீங்க. நீண்ட நாட்களாக செய்யணும் நினைத்து கொண்டிருந்த விஷயங்கள் காரியங்களை இந்த மாதம் செயல்படுத்த முற்படுவீங்க. புதிய விஷயங்கள் மற்றும் புதிய காரியங்களில் கொஞ்சம் தடை தாமதங்கள் இருந்தாலும் கூட ஒரு சாதகமான அமைப்புகளை எதிர்பார்க்கலாம். கடினமான முயற்சிகளை கொடுத்து வெற்றிகளை பார்த்து வருவீங்க. பேச்சுவார்த்தைகளில் சாதகமான அமைப்புகள் இருக்கும். குறிப்பாக மாதத்தின் பிற்பகுதியில் வழக்கத்திற்கு மாறாக கொஞ்சம் கூடுதலாக பேசக்கூடிய அமைப்புகள் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு உண்டாகும். சொத்துக்கள் மற்றும் வாகன ரீதியான விஷயங்கள் ஒரு கலவையான அமைப்புகளை பார்த்து வருவீங்க. பொருளாதார ரீதியான விஷயங்கள் சமாளிக்கக்கூடிய நிலைகள் இருக்கும். கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள் ஒரு அளவான அமைப்புகளே உண்டு. இருந்தபோதும் பொருளாதார ரீதியாக பெரிய அளவில் சங்கடங்கள் அப்படிங்கிற எதுவும் இருக்காது. எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் சமாளிக்கக்கூடிய நிலைகளில் தான் இருக்குது. பொது விஷயங்கள் மற்றும் பொது காரியங்கள் வகையில் சாதகமான அமைப்புகள் உண்டு. வெளி இடங்களில் உங்களுக்கான மதிப்பு மரியாதை அங்கீகாரம் போன்ற விஷயங்களை கிடைக்கப்பெற்று வருவீங்க. சிலருக்கு மற்றவங்க வகையிலிருந்து எதிர்பார்த்து வந்த விஷயங்கள் காரியங்கள் நல்ல முறையில் கை கொடுத்துட்டும் வரும். ஆன்மீக ரீதியான விஷயங்கள் சிறப்பாக இருக்கும். ஆலய வழிபாடுகள் தெய்வ வழிபாடுகள் போன்ற விஷயங்களாம் மேற்கொண்டு வருவீங்க. யோக சாதனங்கள் ஈடுபட்டு வரக்கூடியவங்களுக்கும் இந்த மாதம் ஒரு சிறப்பான மாதமாகவே அமையுது. பிரயாணம் சார்ந்த விஷயங்கள் திருப்திகரமாக இருக்கும். பிரயாணங்கள் வகையில் ஒரு சாதகமான அமைப்புகளை எதிர்பார்க்கலாம். சிலருக்கு தொலைதூர பிரயாணங்கள் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குது. குறிப்பாக மாதத்தின் பிற்பகுதியில் சிலருக்கு தவிர்க்க முடியாத பிரயாணங்கள் போன்ற விஷயங்கள் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குது. குடும்ப விஷயங்கள் காரியங்கள் இந்த மாதம் சமாளிக்கக்கூடிய நிலைகளில் இருக்கும். குறிப்பாக கன்னிராசிக்காரர்களுக்கு மாதத்தின் பிற்பகுதியில் குடும்ப விஷயங்கள் காரியங்கள் ஈடுபாடுகள் அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகரிக்கவே செய்யும். குடும்ப தேவைகளை பூர்த்தி செய்து வருவீங்க. சிலருக்கு குடும்ப சுமைகள் சற்று அதிகரிக்கலாம். இருந்தபோதும் அது சுமூகமான முறையிலே கையாண்டு வருவீங்க. பெற்றோர்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஒரு சாதகமான அமைப்புகளில் இருக்கும். பெற்றோர்கள் வகையில் சுமூகமான மாற்றங்களை கிடைக்கப்பெற்று வருவீங்க. உடன்பிறப்புகள் சார்ந்த விஷயங்கள் இந்த மாதம் ஒரு கலவையான நிலைகளில் இருக்கும். முடிஞ்ச வரைக்கும் உடன்பிறப்புகள் வகையில் கொஞ்சம் பட்டுப்படாமல் செயல்பட்டு வர்றது நல்லது. கணவன் மனைவி உறவுகள் சாதகமாக இருக்குது. வாழ்க்கை துணையின் வகையிலிருந்து சுமூகமான அமைப்புகளை பெற்று வருவீங்க. சிலருக்கு வாழ்க்கை துணையோடு சேர்ந்து வெளி இடங்களுக்கு போயிட்டு வரக்கூடிய அமைப்புகள் கூட ஏற்படலாம். குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஒரு அளவான அமைப்போடு செயல்படுத்திக்கிட்டு இருக்கும். அதனால் குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்களை கொஞ்சம் சூழ்நிலை சந்தர்ப்பத்துக்கு தகுந்த மாதிரி அனுசரித்து போய்க்கிறது நல்லது. திருமண விஷயங்கள் மற்றும் புத்திரபாக்கிய அமைப்புகள் ஒரு அளவான அமைப்போடு செயல்படுத்திட்டு வருது. ஆகையினால் இது சார்ந்த விஷயங்கள் முயற்சிகளுக்கு தகுந்த நற்பலன்களை பார்த்து வருவீங்க. காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நிதானம் தேவை. உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் வகையில் ஒரு சாதகமான அமைப்புகளை எதிர்பார்க்கலாம். சந்தோஷம் கொடுக்கலைனாலும் சங்கடம் கொடுக்காமல் கொஞ்சம் ஒதுங்கி போகாது செய்வாங்க. மாணவர்களுக்கு கல்வி மற்றும் வித்தை சார்ந்த விஷயங்கள் சமாளிக்கக்கூடிய நிலைகளிலேயே இருக்குது. மாணவர்களுக்கு கல்வி வித்தை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அவ்வப்போது சின்ன சின்ன டென்ஷன் தரக்கூடிய அமைப்புகள் வந்து போயிட்டு இருக்கும். இருந்தபோதும் மாணவர்கள் தங்களுடைய திறமையால் அதை சமாளித்து வரவும் செய்வாங்க. விஷயங்கள் காரியங்கள் வகையில் ஒரு சாதகமான அமைப்புகள் உண்டு. கொஞ்சம் நிதானித்து செயல்பட்டு வந்தீங்கன்னா நன்மைகளை எதிர்பார்க்கலாம். இடமாற்றங்கள் போன்ற விஷயங்கள்லாம் சாதகமாகவே இருக்கும். தொழில் வேலை உத்தியோக ரீதியான விஷயங்கள் இந்த மாதம் சாதகமாகவே இருக்குது. குறிப்பாக மாதத்தின் பிற்பகுதியில் தொழில் வேலை உத்தியோகம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் அனுகூலங்களையும் மகிழ்ச்சி தரக்கூடிய விஷயங்களும் எதிர்பார்க்கலாம். கலை நயத்துடன் செயல்படுத்திட்டு வருவீங்க. உங்களுடைய காரியங்கள் மற்றும் செயல்பாடுகளில் நேர்மையும் ஆதிக்கத்தன்மையும் அதிகரிக்கக்கூடும். அதே நேரம் தொழில் வேலை உத்தியோக ரீதியாக சிலருக்கு விரயங்கள் செலவுகள் போன்ற விஷயங்களும் இந்த மாதம் சற்று கூடுதலாகவே இருக்கும். இது போன்ற விஷயங்களை மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க. சிலருக்கு தொழில் வேலை உத்தியோக ரீதியாக சில இடமாற்றங்கள் போன்ற விஷயங்கள் ஏற்படலாம். வெளியூர் மற்றும் வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சுமூகமாகவே இருக்கும். ஓரளவே கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் முழுவதும் பல விஷயங்களும் சாதகமாகவே இருக்குது. ஒரு சில விஷயங்களை மட்டும் கொஞ்சம் அனுசரித்து போக வேண்டியதாக இருக்கும். இருந்தபோதிலும் கிரக அமைப்புகள் பல விதங்களும் உங்களுக்கு சாதகமான அமைப்புகளை கொடுக்கறதுனால சின்ன சின்ன சங்கடங்கள் வந்தாலும் அதை சமாளித்து சிறப்புகளையே பெற்று வருவீங்க. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.